மக்களுக்கான எல்லாம் சாப்பிடட்டும். நம்மளும் வாடகைக்கு தான் இருக்கிறோம். நாங்கள் வாடகை போக சாப்பிடணும். ரொம்ப கஷ்டப்பட்டேன். சார் தான் இடம் கொடுத்தாங்க. சத்தான உணவு சார். ஹெல்த் நம்ம வந்து பர்கரு அது இது வாங்கி சாப்பிடுறது விரும்பி சாப்பிட்றாங்க. சரி வராங்க, எங்கெல்லாம் வந்து வராங்க. மொத்தமா பார்சலா போய் நீங்க பாத்துக்கிறேன். அதுதான் பார்த்தேன். வாலிலாம் கொடுத்து ஆபீஸ்ல இருந்து வராங்க, அங்கேருந்து வராங்க, எல்லா பக்கம் இருந்து வராங்க, வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்துறாங்க, போட்டு வச்சிருவேன். அதாவது லாபம் கம்மியா இருந்தாலும் இந்த பொருள் நல்லா இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும், நமக்கு விரும்பி சாப்பிடுறாங்க. பேர் நல்லா இருக்கும். 6 மணி நம்ம கடையில் ஊற போடணும், வைக்கணும், கழுவணும், பேசணும், சுத்தம் பண்ணணும், அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணணும், எல்லாமே செஞ்சு அப்புறம் அவிய போடணும், அவிச்ச மாதிரி ஃபில்டர் பண்ணணும், அப்புறம் பண்ண குழந்தைக்கு அடுத்த இது பண்ணணும், தாளிக்கணும், வைக்க நிறைய வேலை. ஏற்பட்ட வேலைக்கு 5 முருகன் சுண்டல் கடை, லலிதா பாமிசை. அங்கே இந்த கடை எப்படி ஆரம்பிச்சிங்கண்ணா? கபாலீஸ்வரர் சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். அவங்க நம்ம கடவுள் மேலே பாட்டை போட்டு நாங்களாம் ஆரம்பித்தோம். நம்ம வேலை இல்லை. அங்காள பரமேஸ்வரி அம்மா துணை, என் அம்மாவுடைய சக்தினால நாங்கள் வியாபாரத்தை போட்டோம். அம்மா வந்து நல்லபடியாக ஆக்கி வச்சிருக்காங்க. எவ்வளோ வருஷமாக போயிட்டு? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ் பண்ணலான்னு ஏன் தோணுச்சு உங்களுக்கு? இந்த தானியம் இந்த வியாபாரம் பிழைக்கணும். ஆமாம், பிழைக்க நம்ம வீட்டு வாடகை கொடுக்கணும், வைக்கணும், எல்லாம் செய்யணும். சரி, நம்ம புதுசாக ஒரு நவதானியம் போடணுமே, அது போட்டு பார்த்தோம். அம்பாவுடைய செயல், கபாலீஸ்வரர் செயல், லலிதா பாலிச கடை ஓனர் அவர் இடம் கொடுத்துருக்காரு. ஓகே. ஆமாம், அவருடைய ஆனால் 5 பைசா நல்ல இடம் கொடுத்துருக்காரு. என்னென்ன கொடுக்குறீங்க? வெள்ளை முக்கல்ல, கருப்பு முக்கல்ல, பச்சை பயிறு, வேர்க்கல்ல, உப்புமா கொழுக்கட்டை, பாசி பயிறு போடுவீங்க. என்ன விலைண்ணா எல்லாம்? சுண்டல் 30 ரூபா. சரிங்க, அதாவது செப்பரேட்டு ஈச் ஒன் 30 rupees. ஆல் ஸ்நாக்ஸ்னா 5. எல்லாம் மிக்ஸ் பண்ணி மிக்சிங்னா 60 ரூபா. ஓகே. இந்த உப்பு உண்டுன்றது எப்படி பண்ணீங்க? எப்படி பண்ணுறீங்க? அது இட்லி புழுங்கரிசி. அது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். எல்லாம் போயிட்டு இருக்கும், எல்லாமே போயிட்டு இருக்கு. பார்த்துருக்கீங்க, எல்லாமே ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போடுறோம். நம்ம பாமாயெல்லாம் போட மாட்டோம், அஜினமோட்டோ போட மாட்டோம். இதை வந்து நாங்கள் வந்து போட்டு சல்ஃபர் ஆயில், நெய் சாப்பாடு விலை கூட நெய் சாப்பாடுலாம் 1 கிலோ 1000 ரூபா நெய். ஓகே. அதனால நம்ம சுத்தமாக செய்வோம், பொருள் நல்லாயிருக்கும். நாம இல்லை, ஜனங்கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களே தெரியும். அதனால இல்லை, ஏன்னா நின்று அவ்வளோ நேரம் வாங்கிட்டு போகிறாங்களே, அவங்களே தெரியும். 5 வருஷம் ஓட்டிருக்கு. 5 வருஷம் ஓட்டு. 5 வருஷம்ண்ணா. மக்களோட வரவேற்புலாம் உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா? நீங்கள் பார்த்தீங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க எப்படி இருக்கு? அதே தான், நிற்க முடியாது. நான் போய் முகத்தை வாஷ் பண்ணி ஐஸ் வாஷ் பண்ணிட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு அப்படியே ஓடி எடுத்தேன். ஓகே. இந்த உப்பு உண்டை சுமாராக ஒரு நாளைக்கு எத்தனை போடுவீங்க? நான் அதிகமாக இதாக தான் பார்த்தேன். அது 200 பீஸ். 200 பீஸ். அது சாப்பாடு சத்தான உணவு. நம்ம வந்து பர்கரு அது இது வாங்கி சாப்பிடுறது விரும்பி சாப்பிட்றாங்க. சரி வராங்க, எங்கெல்லாம் வந்து வராங்க. மொத்தமாக பார்சலா போய் நீங்கள் பார்த்துக்கிறேன். அதுதான் பார்த்தேன். வாலிலாம் கொடுத்து ஆஃபீஸ்ல இருந்து வராங்க, அங்கேருந்து வராங்க, எல்லா பக்கம் இருந்து வராங்க, வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்துறாங்க, போட்டு வச்சிருவேன். சரிண்ணா, இந்த விலைக்கு கூட வாழை இலை வச்சு கொடுக்குறீங்க? வாழை இலை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து இதான் நடக்குது. 5 வருஷமாக தான் நடக்குது. இல்லை கட்டுப்படி ஆகுமா இது உங்களுக்கு? போகுது. அதாவது லாபம் கம்மியாக இருந்தாலும் இந்த பொருள் நல்லா இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்கணும், நமக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. பேர் நல்லா இருக்கும். தெரிஞ்சிருக்கும். 500 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போங்க. 4 கிலோ கொடுங்க. 4 கிலோ கொடுங்க, பரவாயில்ல. கொடுங்க. இப்போ வந்துட்டு போனாங்களேண்ணா, போயிட்டு வாங்க, நாளைக்கு கூட வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை ரெகுலர் கஸ்டமர். நிறைய பேர் நாளைக்கு வாங்க சொல்லுவாங்க, அவங்க கொடுத்துருவாங்க. நாமளே மறந்தா கூட அவங்களே கொடுத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை. அந்த அளவுக்கு இடம், அந்த மாதிரி இடம் அது அந்த மாதிரி நம்பிக்கை. இதெல்லாம் ரெடி பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்? 6 மணிலேருந்து ஸ்டார்டிங். 6 மணி. நம்ம கடையில் ஊற போடணும், வைக்கணும், கழுவணும், பேசணும், சுத்தம் பண்ணணும், அப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணணும், எல்லாமே செய்யணும். செஞ்சு அப்புறம் அவிய போடணும், அவிச்ச மாதிரி ஃபில்டர் பண்ணணும், அப்புறம் பண்ண குழந்தைக்கு அடுத்த இது பண்ணணும், தாளிக்கணும், வைக்க நிறைய வேலை. ஏற்பட்ட வேலைக்கு 5 காலுக்கு 5 கால். சொல்லுங்க.
ஓகே, இதெல்லாம் யாரும்மா செய்யறது? சரி நாங்கள் 2 பேரும் தான் சரி எல்லாம் சேர்ந்து 2 பேர் தான் எல்லாமே. வா, எல்லாம் எப்படி பண்றீங்க? என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? மக்களுக்காண்டி எல்லாம் சாப்பிடட்டும். வியாபாரம் விற்கணும் நமக்கு. ஓகே, சத்தான உணவு. நம்மளும் வாடகைக்கு தான் இருக்கிறோம். நாங்கள் வாடகை போக சாப்பிடணும். கொடுத்துருக்காங்க கால பரமிக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். சார் தான் இடம் கொடுத்தாங்க. ஓகே, எல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, இது உங்களுக்கு கஷ்டமா இல்லையாம்மா பண்றதுக்கு? ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குதுல்ல? கஷ்டமா இல்லைங்களா? ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கணும். என்ன பண்ண நமக்கு சாப்பாடு வழியா இல்ல. ஓகே, இப்போ எப்படிமா இருக்கு? இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சந்தோஷமா நான் வியாபாரம் இருக்கேன். சந்தோஷம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்ன கஷ்டப்பட்டேன், இப்போ பரவாயில்ல. ரொம்ப வித்தியாசம் நல்லா இருக்குங்களா? எத்தனை மணிக்கு நான் கொண்டு வருவீங்க? 5:15. எத்தனை மணி வரைக்கும் போகும்? வித்தா முடிஞ்சு வச்சு மணியை பார்த்தீங்கன்னா மணி என்ன ஒரு 7:30 இருக்கும். சரி 7:30 ஆகும், சில 8 ஆகும். ஜனம் வர பொறுத்து இருக்கு. ஓகே, இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருக்காண்ணா? ரொம்ப ரொம்ப பிடிச்சி. கபாலிச்சை கொடுக்காரு, அங்கால பர்மிஷன் தந்துருக்கா. அவங்க நம்பி நாங்கள் பாடுவோம். அவர் 5000 கொடுத்துருக்காரு. ஓகேண்ணா. இல்லை அனிதான் பர்மிஷன் போகணும்.